கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாய தகப்பன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குண்டான ஜீவனுள்ள உயிருள்ள அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், யாக்கோப்பு 1:17, நன்மையான என் தேவும் பூர்ணமான இந்த வரவும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. நன்மையான எல்லா ஈவுகளும் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நன்மை மட்டும்தான் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த பூமியிலே தீமைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்களும் வரும், பலவீனங்களும் வரும். ஆனால் பரலோகத்தில் பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு காரியம் வெறும் நன்மைகள் மாத்திரம்தான். நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான எல்லா நன்மைகளும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம கண்கள் யாரை எதிர்பார்க்கிறது, யாரை நாடி இருக்கிறது என்று பார்த்தால் அநேக மனிதர்களை நாடி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேரம் என் கண்களை ஏறட்டும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அப்படின்னா இன்றைக்கி உங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவை எல்லாம் பிதாவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்மளும் தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த நாட்களில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லாமே நன்மைகள். இந்த நன்மைகள் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அதனால் இதுவரை நீங்கள் பிதாவை நோக்காமல் இருந்தால், தேவனை நோக்காமல் இருந்தால் அவரை நோக்கி பாருங்கள். ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். மோசே வானத்துக்கு நேரம் கையில் உயர்த்தினார், ஜெயம் உண்டானது. 5:2 மணியும் வானத்துக்கு நேரம் உயர்த்தினார், பெருகினது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்கணும், வானத்துக்கு நேரம் 2 கையை உயர்த்துருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் வானத்தினர் கையில் உயர்த்தி தேவனிடத்திலே உங்கள் வேண்டுதலை தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை காத்துக்கொள்ளும். இன்றைக்கி ஒரு பதில் கிடைக்க போகிறது. அதனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் அட்சேபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மையமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளிலே உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பலனும் உங்களுடைய வல்லமையும் எங்கள் மேலே இறங்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.